உங்களுக்கு நடக்க போகிறதுங்க கன்னிராசிக்கு வாழ்க்கையில் பார்க்காத ஒரு அதிர்ஷ்டத்தை பார்க்க போகிறீங்க. பொதுவாக லாபஸ்தானத்துக்கு எந்த கிரகம் வந்தாலும் சரி, நவ கிரகத்தில் ராகு கேதுலேருந்து சனியிலேருந்து குருவிலேருந்து செவ்வாயிலேருந்து எந்த கிரகம் லாபஸ்தானத்துக்கு வந்தாலும் கெடுதலை பண்ணாது. ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பெயர்ச்சி பலன்கள் கன்னிராசி நண்பர்களுக்காக திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் வருகின்ற ஜூன் 1ஆம் தேதி 2026 ஜூன் 1ஆம் தேதி இரவு 11 மணிக்கு மிதுன ராசியிலிருந்து தன்னுடைய உச்ச வீடான கடக ராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார். இதுதான் குரு பெயர்ச்சி. இந்த குரு பெயர்ச்சிங்கிறது உங்களுக்கு பாதகாதிபதி உச்சமடைவது கெடுதலா நல்லதா? எதிரி உச்சமடைகிறார். அதனால் எங்களுக்கு என்ன சார்? ஆனால் அவங்க தான் சார் உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க. இன்ஃபேக்ட் இப்போது ஒரு தலைவர் ஜெயிக்கணும் அப்படின்னா எதிர்கட்சி தலைவர் அவருக்கு ஆப்போசிட்டாக பேசக்கூடாது, அவருக்கு சப்போர்ட்டாக பேசணும். நம்ம ஊரில் அந்த மாதிரி ஒரு தலைவர் பேசிகிட்டு இருக்கார். இன்ஃபேக்ட் அவர் தான் ஹிடன் அஜெண்டாவில் பேசுகிறதா சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது. நான் சும்மா ஒரு இன்ஸ்டாவில் வந்ததை வச்சு சொல்கிறேன். உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதிரியே உங்களுக்கு சாதகமாக செயல்படுவான். உங்கள் எதிரி உங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பார், உங்களை பற்றி பெருமையாக பேசுவார். அப்பேற்பட்ட ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்க போகிறீங்க. அதே சமயம் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண யோகம் கைகூடும். சார், திருமண வாழ்க்கை என்ன சார், எனக்கு ஃபெயிலியர் சார், என் பொண்டாட்டி என்னை விட்டுட்டு போயிட்டான், என் புருஷன் என்னை விட்டுட்டு போயிட்டான் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண் பெண்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணை திருந்தி வருவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். சார், எங்கள் சொந்தக்காரங்கிட்ட எனக்கு கெட்ட பேர் சார், என் புகுந்த வீட்லேயும் எனக்கு கெட்ட பேர், பிறந்த வீட்லேயும் கெட்ட பேர், எல்லோரும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க சார், எல்லோரும் வரப்போகிறாங்க, உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கும், உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படும். சார், என்ன சார் சொல்கிறீங்க, நடக்காததா சொல்கிறீங்க? உங்களுக்கு நடக்க போகிறதுங்க கன்னிராசிக்கு வாழ்க்கையில் பார்க்காத ஒரு அதிர்ஷ்டத்தை பார்க்க போகிறீங்க. லாபஸ்தானத்துக்கு குரு வரப்போகிறார். பொதுவாக லாபஸ்தானத்துக்கு எந்த கிரகம் வந்தாலும் சரி, நவ கிரகத்தில் ராகு கேதுலேருந்து சனியிலேருந்து குருவிலேருந்து செவ்வாயிலேருந்து எந்த கிரகம் லாபஸ்தானத்துக்கு வந்தாலும் கெடுதலை பண்ணாது. உங்களுக்கு பாதகாதிபதி லாபஸ்தானத்துக்கு உச்சமடைகிறார். அதனால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். ஆனால் வக்கர காலத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. ஏன்னா எதிரி அவன் ஏற்கனவே, அதாவது இப்போ நம்ம ஊரில் பழமொழி சொல்லுவாங்க, ஒருத்தனுக்கு கொட்டாவியும் வருது, தும்மலும் வருது, அவனோட மூஞ்சி எப்படி இருக்குண்டு, அது மாதிரி உங்களுடைய எதிரி எப்படி தெரியுமா? அவன் அவனுக்கு தேள் கடிச்சிருக்கு, அவன் அந்த தேள் கடிக்கிறதுக்கு முன்னாடி அவன் ஒரு கல்லை குடிச்சிருக்கான், சாராயத்தை குடிச்சிருக்கான். அவனுக்கு தேள் கடிச்சுன்னா எப்படி இருக்கும்? அவன் அந்த குரங்கு, லிட்டரலாக குரங்கு குடிச்சிருக்கு, அந்த குரங்கை தேள் கடிச்சுன்னா அந்த குரங்கு எப்படி பிஹேவ் பண்ணும்? அப்பேற்பட்ட இடத்துல அவங்க எதிரி இருக்கான். அதனால் வக்கர காலத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். குரு வக்கரம் அடையும் பொழுது உங்களுக்கு பாதகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அதுவும் குரு சிம்மராசிக்குள்ளே வக்கரம் அடையும் பொழுது, அதாவது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 24, 2027 முதல் ஏப்ரல் 13, 2027 வரை, அந்த காலகட்டம் உங்களுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவு இருக்கும். உங்களுக்கோ, உங்கள் அம்மாக்கோ, இல்லை உங்கள் வாழ்க்கை துணையின் பெற்றோருக்கோ, யாரோ ஒருத்தருக்கு செலவுகள் ஏற்படும். அந்த காலகட்டத்தில் உங்கள் பொருட்களை கவனமாக பார்த்துக்கோங்க. என் வீட்டில் சிசிடிவி கேமரா இருக்குது, என் வீட்டில் செக்யூரிட்டி இருக்கார், புல்டாக் வச்சுருக்கேன், எதுவும் அங்கே செல்லுபடி ஆகாது. உங்களுக்கு பொருள் களவு போகணுன்னா இதெல்லாம் மயங்கி இருக்கும் போது எடுத்துகிட்டு போவான். ஸோ எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. பொருள் இழப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ஜனவரி முதல் ஏப்ரல் வரை நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இந்த குரு பயிற்சிங்கிறது உங்களுக்கு 3, 5, 7 ஆகிய இடங்களை பார்க்குறார். இந்த 3, 5, 7 ஆகிய இடங்கள் அப்படிங்கிறது 3ஆம் இடம், 2ஆம் இடத்திற்கு 2ஆம் இடம். ஸோ குடும்பத்தினரால் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். 5ஆம் இடம்ங்கிறது 4ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம். தாயார் மூலமாக வருமானம் ஏற்படும். தாயாரின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் வியாபார முயற்சிகள் வெற்றியை தரும். தாயார் பேச்சை கேட்கணும். முதல்ல அம்மா பேச்சை கேட்குறதே இந்த காலத்துக்கு ஆளுங்களுக்கு இல்லை. அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், அம்மாவை எதிர்த்து பேசணும், அப்பாவை எதிர்த்து பேசணும். நீங்கள் உடனே கேட்கலாம், சார் எங்கள் அம்மா எனக்கு சரியில்லை, எங்கள் அப்பா எனக்கு சரியில்லை. ஒரு குரு சரியில்லை, பொய் சொல்கிறாரு, இல்லை குரு தப்பான ஒரு கொள்ளைக்கூட்டக்காரன் உங்களுக்கு குருவாக இருக்கான்னா அவன் சொல்லி கொடுக்கறத ஏற்றுக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அதனால் வரக்கூடிய பாவம் அவனுக்கு தான் சேரும். அது மாதிரி தான் அம்மா கெட்டவளாக இருக்கலாம், அப்பா கெட்டவளாக இருக்கலாம், நீங்கள் ஒழுங்காக இருங்க.
நீங்கள் ஒழுங்காக இருந்துட்டீங்கன்னா அம்மா கெட்டவளாக இருந்தாலும் சரி, அப்பா கெட்டவனாக இருந்தாலும் சரி, அந்த நற்பலன்கள், அது கெடுபலன்கள் கூட நற்பலன்களாக உங்களுக்கு வரும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக யோசனையோடு செயல்படணும். படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பாற்றலின் மூலமாக குடும்ப கௌரவத்தை உயர்த்துவார்கள். பெரிய படிப்பெல்லாம் படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எனக்கு படிக்கிறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லை சார் அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தைகள் கூட இந்த குரு பயிற்சியில் உட்காந்து மாங்குன்னு படிப்பாங்க. அவங்க அது சம்மந்தமே இல்லாமல் ஒரு மாஸ்டர்ஸ் டிகிரி போடுவாங்க. எதுக்கு போட்டாங்கன்னே தெரியாது, ஆனால் ஆசைப்பட்டு படிப்பாங்க. ஸோ அதனால் குடும்ப கௌரவம் உயரும். ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கான பரிகாரம், அதாவது கன்னிராசி நண்பர்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மனையும் சொக்கநாதரையும் வணங்க வேண்டும். மதுரை மீனாட்சி அம்மன் சொக்கநாதரை வணங்க வேண்டும். கூடவே உங்களுடைய தாய் வழி பாட்டனர், உங்கள் அம்மாவுடைய அப்பா, அம்மா வழி தாத்தா, அந்த தாத்தா பாட்டிக்கு நிற்க வச்சு உங்கள் பிறந்த நாளை ஒவ்வொரு மாதமும் உங்கள் நட்சத்திரம் வர அன்றைக்கோ இல்லை நீங்கள் பிறந்த நாள் அன்றைக்கோ அவங்க 2 பேர்த்தையும் நிற்க வச்சு நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்க. அவங்க தான் இப்பேற்பட்ட ஒரு அம்மாவுக்கு பிள்ளையாக அவங்கள பெற்றுக்கிறதுக்கான வழி ஏற்படுத்தி கொடுத்தாங்க. ஸோ முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை தாய் வழி பாட்டனார் மூலமாக பெறுவதற்கும், மீனாட்சி சொக்கநாதர் சுந்தரேஸ்வரால் தரிசனத்தை செய்வதன் மூலமாகவும் ஆசீர்வாதத்தை பெறுவதன் மூலமாகவும் எதிர்வரும் குரு பயிற்சி அமோகமாக அமைந்திடும். குரு பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கம் பார்க்குறதா இல்லை வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் பார்க்குறதா அப்படின்ட்டு கேள்வி இருக்குது. ஏன்னா இப்போது ரீசெண்டாக சனி பயிற்சி பற்றி நிறைய பேச்சு வந்தது. முதல்ல அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா போகிறேன். காஞ்சி மகா பெரியவர் அவர் தலைமையில் நடந்த ஒரு சதஸ்லேயே சொல்லியிருக்காரு, வாக்கிய பஞ்சாங்கம் தான் முதல்ல வந்தது, திருக்கணித பஞ்சாங்கம் அதுலேருந்து தழுவி அதை இன்னும் ஃபைன் டியூன் பண்ணி கொடுக்கப்பட்டது. அதனால் இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தை கோயில்களுக்கு மட்டுமே பயன்படுத்திக்கலாம், திருக்கணிதத்தை டே டு டே லைஃப்க்கு யூஸ் பண்ணலான்ட்டு அவருடைய திருவாயாலேயே சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அவருக்கு மிஞ்சின அறிவாளி யாரும் நம்ம தமிழ்நாட்டில் உலகத்தில் கிடையாது. அதனால் அவருக்கு மிஞ்சின சொல் வேறு யாருதும் கிடையாது. அதனால் அந்த வாக்கிய பஞ்சாங்கங்கிறது இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. அதுதான் இன்றைக்கும் கோயிலில் ஃபாலோ பண்ணுறாங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனால் திருக்கணிதம் அதுலேருந்து எடுத்து அதை அப்டேட் பண்ணி கொடுக்கப்பட்டது தான் இந்த திருக்கணிதம், திருக் பஞ்சாங்கம்னு சொல்லுவாங்க. அந்த திருக் பஞ்சாங்கம் உங்களுக்கு மனித இயல்புகளுக்கு, மனித வாழ்க்கைக்கு ஒத்து வரக்கூடியதாக இருக்குது. அதனால் நான் ஃபாலோ பண்ணுறது திருக் பஞ்சாங்கம்னு சொல்லக்கூடிய திருக்கணித பஞ்சாங்கத்தை வச்சு தான். அந்த திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் வருகின்ற ஜூன் 1ஆம் தேதி 2026 ஜூன் 1ஆம் தேதி இரவு 11 மணிக்கு மிதுன ராசியிலிருந்து தன்னுடைய உச்ச வீடான கடக ராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார். இதுதான் குரு பயிற்சி. வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் மே மாதம் 26ஆம் தேதியே நடக்க போகிறது. அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு நான் கொடுக்கறது திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு. இந்த குரு பயிற்சியில் 3 ஸ்டேஜஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு குரு பயிற்சி ஜூன் 1ஆம் தேதி நடக்கிறது ராத்திரி 11 மணிக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அக்டோபர் 31ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் அதிசாரமாக கடகராசிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிசம்பர் 13, 2026 அன்னைக்கு அந்த சிம்ம ராசியிலேயே அதிசாரமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் பின்னோக்கி நகர ஆரம்பிச்சிருவார். இது டிசம்பர் 13ஆம் தேதியிலேருந்து நடக்கும். ஜனவரி 24, 2027 அன்னைக்கு குரு பகவான் சிம்ம ராசியிலிருந்து வக்ரகதியில் கடகராசிக்குள்ள உச்சஸ்தானத்துக்குள்ளேயே வக்ரகதியில் வரார். அந்த இடத்துல வக்ரமாக பின்னோக்கி ஜனவரி 24லேருந்து ஏப்ரல் 13, 2027 வரைக்கும் இருப்பார். அந்த இடத்துலேயே இருப்பார், வக்ரகதியில் இருப்பார். அந்த ஏப்ரல் 13, 2027 அன்னைக்கு குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சு அதுலேருந்து மறுபடியும் நேர் நோக்கிய பயணம் ஏற்பட்டு 2027 ஜூன் மாதம் 26ஆம் தேதி அன்று தன்னுடைய உச்சஸ்தானத்திலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார், கடகராசிலிருந்து சிம்ம ராசிக்கு. ஸோ இப்போ நம்ம பலன் எப்படி இருக்குன்னா, நம்ம பொதுவாக தான் சொல்ல போகிறோம். ஆனால் நம்ம பலன் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் 31ஆம் தேதி வரைக்கும் ஒரு விதமான பலன் இருக்கும், நல்ல பலன் இருக்கும் எல்லாருக்குமே. அக்டோபர் 31லேருந்து டிசம்பர் 13 வரைக்கும் சிம்ம ராசியில் இருக்கும் பொழுதும் நல்ல பலன் தான் இருக்கும். அவர் அதிசாரமாக போகிறது நல்லது தான். ஆனால் வக்ரகதி ஆரம்பிக்கும் போது டிசம்பர் 13 வக்ரம் சிம்மத்தில் ஆரம்பம். அந்த டிசம்பர் 13லேருந்து ஏப்ரல் 13 வரைக்கும் இந்த நாட்கள்
ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 13 4 மாதம் கொஞ்சம் எல்லாருமே கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ஆனால் உங்கள் ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருந்தால் இந்த வக்கர காலம் ஒரு பொற்காலமாக இருக்கும், பொற்காலமாக இருக்கும். அதனால் அந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி வாகை சூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஏப்ரல் 13லேருந்து 2027 ஜூன் மாதம் வரை, 2027 ஜூன் 26 வரை உங்களுக்கு குருவின் பாதசாரம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதனால் உங்களுக்கு எல்லாருக்குமே குரு பயிற்சி பலன்கள் நற்பலன்களாக இருக்கும். பொதுவாக சனி பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடி, சனி அடுத்த ராசிக்கு போகிறதுக்கு முன்னாடியிலேருந்தே உங்களுக்கு நெகட்டிவ் பலன்களை காமிச்சிருவார். இப்போ சனி மீனராசியில் இருக்கிற மேஷராசிக்கு போனால் என்ன பிரச்சனை வருமோ அது மீனராசியில் இருக்கும் போதே கடைசி 6 மாதத்தில் காமிச்சிருவார். ஆனால் குரு பகவான் என்ன பண்ணுவார்னா, அங்கே போகிறதுக்கு முன்னாடி காமிப்பார். அங்கே போயிட்டு மறுபடியும் ஒரு நெகட்டிவை கொடுத்துட்டு திரும்பி அங்கேருந்து அடுத்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த கடைசி 4 மாதம் ரொம்ப சூப்பராக கொடுத்துட்டு போகிற 4லேருந்து 6 மாதம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் லைஃப்பை பிளான் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி எடுத்துக்கோங்க. இந்த குரு பயிற்சி நடக்கும்போது சனி ஒரு தடவை வக்கரமாகிறாரு, வக்கர நிவர்த்தி அடைகிறாரு. அதுக்கப்புறமா டிசம்பர் 6, 2026 அன்னைக்கு ராகு கேது பயிற்சி நடக்க போகிறது. இந்த ராகு கேது பயிற்சி அதாவது டிசம்பர் 6லேருந்து ஜனவரி 24 வரைக்கும் சிம்ம ராசியில் கேது இருப்பார். அந்த சிம்ம ராசியிலேருந்து கேது எங்கே வருவார்னா கடகராசிக்கு வந்துடுவார். அந்த ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் கேதுவோடு இணைகின்ற குரு நிறையா பேர்த்துக்கு ஆன்மீக நாட்டத்தை ஜாஸ்தி பண்ணுவார். இன்ஃபேக்ட் அப்போ நிறையா கோயில் கட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நிறைய கும்பாபிஷேகங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சன்னியாசிகளுக்கு நேரம் சூப்பராக இருக்கிறதுக்கான, அதாவது சன்னியாசிகளுடைய குரல் ஓங்கக்கூடிய நேரம் விட்டது. அதனால் இத்தனை நாளாக சன்னியாசிகளுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் சங்கடங்களை தந்து கொண்டிருந்த நபர்களிலிருந்து, அந்த நபர்களால் ஏற்பட்ட அவமானத்திலிருந்து சன்னியாசிகளுக்கு முன்னேற்றம் ஏற்படும். அது மட்டும் இல்லை, குலதெய்வ வழிபாட்டை அந்த சமயத்தில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அமோக பலன்கள் ஏற்படும். இதுதான் இந்த குரு பயிற்சியினுடைய பொதுவான சிச்சுவேஷன். பொதுவாக பொன்னிறத்தோன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் தன்னுடைய உச்சஸ்தானத்தை அடையும் பொழுது நற்பலன்களை கொடுத்து கொண்டே இருப்பார். அதன் பிரகாரம் இந்த குரு பயிற்சி 2026 to 27 குரு பயிற்சிங்கிறது 12 ராசிகளுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் வளர்ச்சியை தான் கொடுப்பாரே தவிர தாழ்ச்சியை கொடுக்க மாட்டார். இறங்கு முகம் இருக்காது. அதனால் நீங்கள் யாருமே கவலைப்பட வேண்டாம். இருப்பினும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் பாதிப்புகள் இருக்கா, குரு கெட்டு போயிருக்காரா, இல்லை எதிரி வீட்டில் உட்காந்துருக்காரா, நீச்சமாக இருக்காரா, இதெல்லாம் பார்க்கணும். அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த பலன்கள் அதிகமாகவோ குறைவாகவோ நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது சம்பந்தமாக ஏதாவது விவரங்கள் வேணும், எங்கிட்ட கன்சல்டேஷன் கேட்கணும் அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் தொலைபேசி அலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் நற்பலன்கள் கிடைத்திட வேண்டும் எனும் அடியேனின் மனதார பிரார்த்தனைகளை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.